ஸோ இன்னைக்கு நம்மளோட லெசன் என்ன அப்படின்னா, நான் ஒரு வேலையில மூழ்கி போயிருந்தேன். அதனால நீங்க வந்து அத கவனிக்கல. ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மூழ்கி போறதுக்கு அப்படின்றதுக்கு என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? யூசுவலா நமக்கு தெரிஞ்ச வேர்ட் வந்து சிங்க் அப்படின்றது ஒண்ணும், ட்ரவுன் அப்படின்ற ஒண்ணும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ என்க்ரோஸ் அப்படின்னா நீங்க ஒரு விஷயத்துல இன்ட்ரெஸ்டடா மூழ்கி போய் பண்றது. ஸோ ஐ வாஸ் என்க்ரோஸ்ட் இன் பிளஸ் verb பிளஸ் ஐஎன்ஜி. எந்த வேலை அப்படின்னு நீங்க மென்ஷன் பண்ணும்போது அதோட ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீடிங், வாட்சிங், பிளேயிங். ஸோ இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. லெட்ஸ் see some example sentences. So I was engrossed in watching my favorite movie. நான் என்னோட மூவி, ரொம்ப பிடிச்ச மூவி பார்க்கறதுல ரொம்பவே நான் மூழ்கி போயிருந்தேன் அப்படின்னு சொல்றது. I was engrossed in listening to the podcast of அரவிந்த் சுவாமி. ஸோ அந்த பாட்காஸ்ட் நான் கேட்கறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தேன். ஸோ எவ்வளோ மணி நேரம் போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது. I was engrossed in studying for my exams. பரீட்சை நடக்கிறதுனால நான் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதுல ரொம்பவே மூழ்கி போய் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது. I was engrossed in playing video games. நான் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதுல ரொம்ப மூழ்கி போயிட்டேன். ஸோ அதனால எந்த விஷயம் நடந்தாலும் எனக்கு என்னை சுற்றி நடந்தாலும் நான் கவனிக்கல அப்படின்னு சொல்றேன். I was engrossed in scrolling on social media. ஸோ நம்ம வந்து சோஷியல் மீடியா பார்ப்போம் இல்லையா? இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஸ்க்ரோலிங் ஆன் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் என்னோட மொபைல் பார்க்கறதுலயே ரொம்ப மூழ்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்றது. I was engrossed in scrolling on social media.